ஹலோ வணக்கம் மக்களே, ஓம் சாய்ராம். இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஷீர்டி விலாகோடைய கடைசி பார்ட், அதாவது பார்ட் 3. நீங்கள் எல்லாருமே என் கூடவே பயணம் பண்ண மாதிரி இருந்தது. வீடியோ முடியும் போது நான் கண்ணீர் விட்டு அழுதேன்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாலுமே அதை கேட்கும்போது ரொம்ப 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 நெகிழ்ச்சியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். பார்ட் 2ல் நம்ம விட்ட கண்டினியூஷன் தான் பார்ட் 3ல் பார்க்க போகிறோம். கல்பவருஷ மரம் கண்டோபா கோயில் போனதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் போனேங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்களே, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. இப்போ பார்ட் 3 ஸ்டார்டிங் கண்டினியூஷனில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கல்பவருஷ மரத்துக்கு போயிருந்தோம் இல்லையா. நாங்கள் கல்பவருஷ மரம், அதாவது ரகத்தால தான், இப்போயும் ரகத்தால தான் இருக்கோம். ரகத்தால நாங்கள் கல்பவருஷ மரத்துக்கு போயிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes டிஸ்டன்ஸில் வீரபத்ரா கோயில் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. இதுதான் வீரபத்ரா மந்திர். ஸோ வீரபத்ரா கோயில் அங்கே மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க எல்லாருமே விசேஷமாக ரொம்ப நம்பிக்கையோடு கும்பிடுற ஒரு கடவுள். வீரபத்ரா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, சிவனுடைய அவதாரம், அதாவது அகோர அவதாரம். சிவனுடைய கோபத்திலிருந்து வெளிவந்த ஒரு கடவுள் தான் வீரபத்ரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடவுளுக்கும் வியாழன் இங்க ஆரத்தியும் விசேஷ பூஜையும் அபிஷேகமும் நடக்கும். நிறைய மக்கள் இங்க வேண்டுதல் வச்சு அது நிறைவேறி இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வர்றவங்களும் நிறைய இருக்காங்க. வீரபத்ரா மந்திர்ல பாபாவுக்கு இங்க ஒரு மண்டப் கட்டி பாதத்தை வச்சிருக்காங்க இங்கேயும். ஸோ இந்த கோயிலும் ரகத்தால தான் இருக்கு. அந்த கோயிலையும் நாங்க தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நேரா திரும்பவும் நாம ஷீரடிக்கு வந்துட்டோம் ஆட்டோ பிடிச்சி. இப்போ ஷீரடியில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஹோட்டல் சுவாமி மெட்ராஸ். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை ஹோட்டல் சுவாமி மெட்ராஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் ஷீரடியில் நான் ஒரு வாட்டி கூட போய் பார்த்தது கிடையாது. ஹோட்டல் சுவாமி மெட்ராஸ் திரு சுவாமிநாதர் அவர்கள் அவங்கள உங்கள் எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. பாபாவுடைய டிவோட்டிஸ் எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஆக்சுவலாக மலையாளின்னு நினைக்கிறேன். சவுத்துல இருந்து அவங்க அம்மா பாட்டி காலத்திலேயே ஷீரடிக்கு வந்தவங்க. ஒரு அந்த மாதிரி வந்த இடத்துல பாபா கனவுல போய் எனக்கு வெந்நீர் கொண்டு வா அப்படின்னு சொன்ன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பரம்பரையா குடும்பமா அதுவும் அங்க தெரியுது பாருங்க. இந்த சொம்புல தான் பாபாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் தினம் 3:30 மணிக்கு எந்திரிச்சு அவர் சுவாமிநாதன் அண்ணா தண்ணி சுடுதண்ணியை இந்த சொம்புல எடுத்துட்டு போறதா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த தீர்த்த தண்ணிய திரும்பவும் இங்க கொண்டு அவங்க மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க. அந்த தீர்த்த தண்ணியை நாங்களும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த மாதிரி குடுவையில ஊத்தி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தராங்க. நம்ம போனோம் ஹோட்டல் சுவாமி மெட்ராஸுக்கு போனோம் அப்படின்னா அவங்க கிட்ட தீர்த்தத்தை வாங்கி குடிக்கலாம். அந்த சொம்ப பாக்குறதே ஒரு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே நான் பிரசாந்த் அண்ணன் இல்லைன்னா அவங்க அப்பாவான நம்ம திரு சுவாமிநாதன் ஐயர் அந்த அங்கிளை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஆக்சுவலா நான் போனேன். ஆனா அங்கிளையும் பார்க்க முடியல, அந்த அண்ணாவையும் பார்க்க முடியல. லக்கிலி எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு தரிசனம் என்னன்னா, இங்க இருக்கிற பாபாவுடைய புகைப்படத்தோடைய தரிசனமும் தீர்த்தமும் எனக்கு கிடைச்சது. ஸோ நாங்களும் குழந்தைங்களும் அங்க போய் தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஹோட்டலை கொஞ்சம் சுத்தி பார்த்தோம். ஹோட்டல்ல நிறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்திலேயே அன்னதான கூடம் மாதிரி ஒரு இடம், இதுவும் இவங்களுடைய இடம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாபா சமைக்கிற மாதிரியான ஒரு பெரிய சிலையும் பிரம்மாண்டமான ஒரு சிலையும், அதுக்கு பக்கத்திலேயே பாபா உறங்குற மாதிரியான ஒரு சிலிக்கான் சிலையும் நல்லா பெருசா 5 அடி இருக்கும்னு நினைக்கிறேங்க. 5லேருந்து 6 அடி கண்டிப்பா இருக்கும். அப்படியே நீட்டமா பாபா படுத்திருந்தாரு. எவ்வளவு அழகா இருக்காருன்னு பாருங்களேன். இது மட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இங்க இப்படி பாபா இருப்பாருன்னு. எனக்கு ஸ்லீப்பிங் பாபா, அதாவது படுத்திருக்கிற சாவடியில படுத்திருக்கிற மாதிரி இருக்கிற பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்தோடனே பாபாவுக்கு கால் தான் அமுத்தி விட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா டெய்லியும் வீட்டுல இந்த சேவை செய்வாங்க அப்படின்னு நான் சேனல் தொடங்கின நாள்ல இருந்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி பாபாவுடைய காலை அமுக்கி விட்டுட்டு தான் தூங்குவாங்க. ஏன் அப்படின்னா, நமக்காக நாள் பூரா ஓடி ஓடி வேலை செஞ்சு ஓடா தேஞ்சு போற ஒரு கால் தான் நம்ம பாபாவுடைய கால். அவர் தனக்காக அவர் வாழ்றதும் இல்லை, வாழ்ந்ததும் இல்லை, தனக்காக அவர் எதையும் சேர்த்தி வைக்கவும் இல்லை, தனக்காக அவர் வாழவும் இல்லை. எல்லாமே தன் பக்தர்களான நமக்காகவும் தன் குழந்தைகளான நமக்காகவும் தான் அவர் செய்யறாரு. அடுத்தவங்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடி 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 வேலை செய்யறவர் அவருடைய காலை தினமும் கொஞ்ச நேரம் அமுத்தி விடுறது
அந்த பாக்கியம் கிடைக்குது இல்லையா, நமக்கு அந்த எண்ணம் வருது இல்லையா, அந்த எண்ணம் வர்றதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் தான் நான் சொல்லுவேன். நான் இந்த சேவையை செய்யறது கிடையாது, எங்கள் அம்மா தான் செய்வாங்க. ஹானஸ்ட்லி நான் சொல்கிறேன், அம்மா தான் செய்வாங்க. அம்மாவுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஷீரடி போன இடத்துல இந்த பாக்கியம் கிடைச்சிது. நானும் கால் அமுக்கி விட்டேன் பாபாவுக்கு. இந்த அமுக்கி விடும்போதே இது உண்மையாலுமே அவர் கால் அமுக்கி விடுற மாதிரியான ஒரு 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 உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நான், அம்மா, நீரஜாக்கா, குழந்தைங்க எல்லாருமே பாபாவுடைய காலை அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே தீர்த்தத்தையும் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் எதுவும் சாப்பிட்லைங்க. அங்கே சாப்பிடவெல்லாம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வயிறு ஃபுல். எங்களுக்கு டிஃபன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஒரே நாளில் ஒரு பெரிய ஷெடியூல்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் மொத்தமாகவே இருந்தது அங்கே ஒரே நாள் தான். அந்த ஒரு நாளில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஹெக்டிக்கான ஒரு டைட் ஷெடியூலில் போயிட்டு நாங்கள் வந்தோம். அந்த மாதிரி நாங்கள் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா காக்கடா ஆரத்தி முடித்தோம். காக்கடா ஆரத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சச்சரதம் படித்தேன். காலையில் சச்சரதம் படித்தேன். காக்கடா ஆரத்தி முடிச்சுட்டு கல்பரக்ஷ மரம் ரகத்தா போனோம், வீரபத்ரா மந்திர் போனோம், கண்டோபா கோயிலுக்கு போனோம். அங்கிருந்து ரிட்டன் இங்கே வந்தோம், சுவாமி மெட்ராஸை பார்த்தோம். அங்கேருந்து ஷாப்பிங், கொஞ்சம் சின்ன ஷாப்பிங், நான் பெரிய ஷாப்பிங் எல்லாம் எதுவுமே பண்ணலை. ஏன்னு தெரியல, எனக்கு அங்கே பாபா ஒரே ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன விக்கிரகத்தை வாங்கி சத்யநாராயணா பூஜை பண்ணும்போது இந்த விக்கிரகத்தை வச்சு சத்யநாராயண பூஜை பண்ணி நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு எனக்கு பாபா சொல்லிக்கிட்டே இருந்தார். சொன்ன மாதிரி இருந்தது. அதனால தான் நான் சட்டுன்னு ஷாப்பிங் பண்ண போயிட்டேன். எனக்கு ஷாப்பிங் பண்ற ஐடியா கிடையாது. இருந்தாலும் என்னவோ பாபா எனக்கு, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு இன்ஸ்டன்ட் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். பாபா என்கிட்ட சொல்றது ஒரு ஃபீல் எனக்கு புரியும். அதனால நான் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு போனேன். எக்ஸாக்ட்லி எப்படி நான் பாபா சொன்னாரோ அது மாதிரி ஒரு விக்கிரகம் எனக்கு கிடைச்சது. அதுதான் இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்தது. அதை நான் வாங்கிக்கிட்டேன். இது முடிச்சோடனே அடுத்தது நேரம் நாங்க எங்க போனோம்னா சத்யநாராயண பூஜைங்க. 11 மணிக்கு சத்யநாராயண பூஜை நாங்க வச்சிருந்தோம். அது ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் தான். 11 மணி ஸ்லாட்ல எங்களுக்கு கிடைச்சிருந்தது. புக் பண்ணி வச்சிருந்தோம். புக் பண்ண நேரத்துக்கு கரெக்டா போனோம் அப்படின்னா 1 hour சத்யநாராயண பூஜை. நான் வாங்கிட்டு போன அந்த விக்கிரகத்தை சத்யநாராயண பூஜையில வச்சு அந்த விக்கிரகத்துக்கும் நான் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஏன்னு தெரியல, பாபா அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னதுனால அதை நான் செஞ்சோம். ஸோ ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா எவ்வளோ வேலைகளை முடிச்சு கொடுத்துருக்கோம். சத்யநாராயண பூஜை 12 மணிக்கு முடியுது. 12 மணிக்கு முடிச்ச கையோட நாங்க ஆரத்தி அட்டன் பண்ணோம். கோயில்ல மத்தியான ஆரத்தி அட்டன் பண்ணோம். பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். கையோட கோயில்ல இருந்து கிளம்பிட்டோங்க. அவ்வளவுதான். ஈவினிங் 4 மணி போல நாங்க கிளம்பி கோயில்ல இருந்து பாபாவுக்கு ஒரு பெரிய நன்றியா சொல்லி நமஸ்காரத்தையும் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பும் போது எனக்கு உண்மையாலுமே ஒரு பக்கம் ஒரு 2 மனசுங்க. ஒரு பக்கம் மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனசு பாரமா இருக்கு, நம்ம கிளம்பிட்டோமேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹோட்டல்லேருந்து நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பக்கம்னு பாருங்கள். ஹோட்டல்லேருந்து வெளியே நடந்து வர்றேன். சாவடி தெரியுது. சாவடிக்கு வெளியே இந்த டென்ட் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஆங்கிள் எல்லாம் கட்டி. இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போ வெயில் காலம் இல்லையா, வர்ற வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். பக்தர்கள் இந்த இடத்துல எல்லாம் நடக்கணும், கால் சுடும் அப்படிங்கறதுனால நிழலுக்காக இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. டென்ட் மாதிரி போட்டு கவர் பண்ணுறாங்க. அந்த ஏற்பாடு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பாபாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பக்தர்கள் மேலே அவர் அதீத அன்பும் அதீத அக்கறையும் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் தான் நான் சொல்லுவேன். ஸோ கோயிலிருந்து ஒரு மனபாரத்தோட கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில தான் நாங்க இந்த கரும்பு கடைக்கு வந்திருந்தோம். அந்த கரும்பு ஜூஸ் எல்லாம் இங்க விற்கிறாங்க. ஆக்சுவலா அங்க மகாராஷ்டிரால இது விளைச்சல் அதிகம், கரும்பு விளைச்சல் அதிகம். அதனால அங்கெல்லாம் இந்த மாதிரி மாட்டை வச்சுதான் ஜூஸ் பிழிவாங்க. நம்ம ஊர்ல மோட்டர் போட்டு மெஷின் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி மாடை வச்சு சுத்த விடுவாங்க. அதுல ஜூஸ் வடியும். அங்க பாருங்க, இந்த மாதிரி ஜூஸ் வடியும். ஸோ அங்க எல்லாருமே நாங்க வண்டியில இருந்து இறங்கி எல்லாரும் கொஞ்சம் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சோம். ஜூஸ் குடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க இந்த மாதிரி குழந்தைங்களையும் விளையாட வச்சுக்கிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பி போற வழியில பாத்தீங்க அப்படின்னா அகமது நகர் வழியில போறோம். போற ரூட் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் வந்த ரூட் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. போற ரூட் என்ன அப்படின்னா, ஷீரடியில இருந்து நாங்க பூனா போறோம். பூனால ரீச் ஆகுறோம். பூனால நைட்டு 1:30 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் ஏறிட்டோம் அப்படின்னா டைரக்ட் கோயம்புத்தூர் சேர்றோம்.
இதுதான் எங்களுக்கு ரூட்டு. ஓகேங்களா? ஸோ நாங்கள் இங்கே கிளம்புறோம், இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அஹமத் நகரில் ரோடு பிரியும், பூனாக்கு ரோடு பிரியும். ஸோ அஹமத் நகரில் சனி சிங்னாப்பூர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அது வந்து சனி பகவான் ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு விழாவாரியாக நான் வந்து தெரிஞ்சு இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். ஒரே வாட்டி தான் வந்தேன். அப்போ நான் வந்தபோது இந்த கோயில் வந்து ரொம்ப சுமாரான ஒரு கோயிலாக இருந்தது. இப்போ பார்த்தா ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. அபார வளர்ச்சின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இறங்கணுன்னே ரோட்டு மேலேயே இருந்த ஒரு சனீஸ்வர் பகவான் வந்து வளைச்சு இடம் வாங்கி பெருசாக கட்டியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கோட்டை மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும், இந்த கோயில் இந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப பிரசித்தி வாய்ந்த ஒரு கோயில் சனி சிங்னாப்பூர் அப்படிங்கிற இந்த கோயில் ஊர். சனி சிங்னாப்பூரில் வந்து எந்த தோஷம் இருந்தாலும், திருமண தடையாகட்டும், இந்த குழந்தைக்காகட்டும், இந்த ஜாதகம் சரியில்லை அப்படின்னு ஆகட்டும், இல்லை நோய் நொடி ஆகட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோஷம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த தோஷம் இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தான் முதல்ல ஜனங்க வந்து ஓடி வருவாங்க. அண்ட் இந்த கோயிலில் வந்து நம்ம என்ன வேண்டிட்டு போனாலும் அது வந்து அடுத்த ஒரு வருஷத்தில் நடந்துரும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சனி சிங்னாப்பூரில் நான் வந்து வேண்டி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. கோயில் வாசல்லையே வந்து எள்ளும் எண்ணெயும் நம்ம நல்லெண்ணெயும் வந்து விற்பாங்க. அந்த மாதிரி பூ, மாலை, தீபம், இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருப்பு துணியில் வந்து எள்ளு, அதுக்கப்புறம் எண்ணெய், இதுதான் மெயினாக இங்கே வந்து விற்பாங்க. இதை நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிற சனி பகவானுக்கு நம்ம வந்து டைரெக்டாக ஊற்றலாம். ஸோ போகிற வழியில தான் இந்த கோயில் இருக்குது. ஷீரடி வர்றவங்க யாரும் சனி சிங்னாப்பூர் பார்க்காம கிளம்பவே மாட்டாங்க. அதனால் போகிற வழியில தான் இருக்குன்னு நாங்களும் கோயிலில் இறங்கி எள்ளு எண்ணெயும் நாங்களும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்பெல்லாம் வந்து இப்படி ஒரு ட்ரே மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த ட்ரேல நம்ம என்ன வேண்டணுமோ வேண்டிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது டைரெக்டாக அங்கே இருக்கிற சனீஸ்வரருடைய தலைக்கே போகும். ஆக்சுவலாக அது வந்து அவர் போய் சேர்ந்துரும். ஏன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இப்படி ஒரு வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நாங்களும் வந்து எண்ணெய் 4-5 பாட்டில் வாங்கி இந்த மாதிரி இங்கே ஊற்றிட்டோம். ஸோ நாங்கள் கோயிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 7. ஏன்னா கோயிலில் ஷீரடியிலேருந்து கிளம்பும்போது மணி 5, இங்கே வரும்போது 7-7:30 ஆயிருச்சு. ஸோ இங்கே தரிசனமெல்லாம் பண்ணிட்டு கிளம்புறோம். நைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஷீரடிக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது இந்த ரூட் வழியாக போனீங்கன்னா சனீஸ்வர பகவானை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். இவர் தான் சனீஸ்வர பகவான். பார்க்கறதுக்கு வெறுமனே ஒரு கல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிடையாது. முன்னாடி ஒரு முகம் தெரியும் பாருங்க, கண்ணு மூக்கோட ஒரு முகம் தெரியும். அப்படி இருக்கும், பார்க்கவே கூஸ் பம்பா. தெரியுதுங்களா உங்களுக்கு? கண்ணு மூக்கு கீழே தெரியுதுங்களா? கருப்பு கலர் இடத்துல 2 கண்ணு மூக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ மேலே ஒரு சொம்பு வச்சிருக்காங்க. அந்த சொம்பு வழியா எண்ணெய் போய்கிட்டே இருக்கும், ஃப்ளோவா அவருக்கு போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஒரு சிலர் இந்த மாதிரி பக்கத்துல போய் ஊத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கூட தாராளமா ஊத்தலாம். ஸோ ஷீரடிக்கு வர்றவங்க போகிற வழியில் நீங்கள் சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணிட்டு போகிறவங்களும் உண்டு. சிலர் ஷீரடிக்கு வரும்போதே இறங்கி சனீஸ்வர பகவானை முதல்ல இங்கே சனி சிங்னாப்பூர் போயிட்டு இவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷீரடிக்கு வர்றவங்களும் உண்டு. இந்த மாதிரி ஆனால் மொத்தத்தில் ஷீரடி வர்றவங்க யாருமே பார்க்காம போக மாட்டாங்க. எண்ணெய் எப்படி விழுகுதுன்னு பாருங்கள், சனீஸ்வரர் தலையில் எப்படி எண்ணெய் விழுகுதுன்னு பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நானுமே 2016 இங்கே எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் குழந்தையெல்லாம் பிறந்து வர்றேன். ஸோ சனீஸ்வர பகவானுக்கு தரிசனம் பண்ணிட்டு நன்றியை சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஷீரடியிலேருந்து கிளம்பி பூனாவில் ரீச் ஆகி பூனாவில் ட்ரெயின் பிடிச்சி அடுத்த நாள் ஃபுல்லாக பயணம் பண்ணி கோயம்புத்தூர் வந்துட்டு இருந்தோம். ஷீரடியிலேருந்து கிளம்பும்போது என்றைக்குமே மனசு பாரமாக தாங்க இருக்கும். ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிளம்பிட்டோமே அப்படிங்கிற மனசு ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கும். இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம ஷீரடியில் இருந்தாலும் நமக்கு பத்தாது அப்படின்னு தான் எனக்கு தோணும். நான் ஒரே நாள் கேப்பில் தான் ஷீரடிக்கு வந்தேன். அதுவும் திடீர்னு கிளம்பி திடீர்னு வந்தது, அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது தான். என்னை பாபா வர வச்சதுனால வந்தேன். போகும்போது என்னவோ ஒரே ஒரு லட்டு டப்பாவை தூக்கிட்டு மட்டும்தான் போனேன். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது எங்கள் அப்பா கை நிறைய எனக்கு அள்ளி கொடுத்து தான் அனுப்புனார். அப்பானாலே அப்படிதானே, பொண்ணை என்றைக்குமே வெறுங்கையோட அனுப்பவே மாட்டார். அதனால் நான் ஷீரடியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளவையும் அள்ளிட்டு தான் வந்தேன் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து.
எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்கல. இந்த ஒரு விக்கிரகத்தை தவிர்த்து, இந்த ஒரு விக்கிரகம் பின்னாடி இருக்கிற சில்வர் விக்கிரகத்தை தவிர்த்து நான் எதுவுமே காசு கொடுத்து வாங்கல. எல்லாமே எனக்கு தேடி வந்தது தான். என் அப்பா, என் தேவா என் கை நிறைய அள்ளி எனக்கு கொடுத்தது தான். அள்ளி கொடுத்து போயிட்டு வா மகளே அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி வச்சாரு. அந்த மாதிரி இது என்னுடைய மண், இது என்னுடைய இடம், எங்க அப்பாவுடைய வீடு அப்படிங்கிற எண்ணம் வர்ற ஒரே இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷீரடி தான், இந்த சாவடி தான். இந்த இடத்துக்கு இன்னும் எத்தனை முறை அழைச்சாலும் சலிக்காம நான் வருவேன். இன்னும் எத்தனை முறை வந்தாலும் எனக்கு பத்தவே பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். திரும்பவும் ஷீரடியிலேருந்து கிளம்பும் போது நான் பாபா கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புனேன். இன்னொரு முறை நான் வரணும், என்னை தவறாம மறுபடியும் அழைங்க பாபா, என்னை கைவிட்டுறாதீங்க. இந்த முறை என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு முறையும் நான் வரணும், என்னை மறக்காம வருஷம் என்னை வர வச்சிருங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். அந்த பாக்கியம் எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸான எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டிட்டு தான் கிளம்புனேன். ஸோ இந்த நிமிஷம் நீங்கள் ஷீரடி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாபா கிட்ட பிரார்த்தனையை வையுங்க. கண்டிப்பாக அவர் உங்களை ஷீரடிக்கு அழைப்பார். இந்த ஷீரடி மண் உங்களுக்காக தான் காத்திருக்குது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. நான் பாபாவுக்கு பெரிய நன்றியை சொல்லிட்டு தான் ஷீரடியிலேருந்து கிளம்புனேன். திரும்ப வரணும் பாபா, என்னை மறுபடியும் வரவீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் வர்றதுக்கு ரெடி, என்னை நீங்கள் வர வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்காகவும் வேண்டிட்டு தான் கிளம்புனேன். இந்த கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க. பாபாவோட எவ்வளோ வேணாலும் சண்டை போடுங்க, எவ்வளோ வேணாலும் கோவப்படுங்க, ஆனால் பிரார்த்தனையை மட்டும் நிறுத்திடாதீங்க. நம்ம வாழ்க்கையை மாற்றுற சக்தி நம்ம பிரார்த்தனைக்கு மட்டும்தான் உண்டு. பாபாவுடைய அந்த கடைக்கண்களுக்கு உள்ள பார்வைக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் பார்வை நம்ம மேல இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா அவர் அனுதினமும் நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது மட்டும்தான் அவர் பார்வை நம்ம மேல விழுந்துகிட்டே இருக்கும். இந்த நிமிஷம், இந்த நொடி எப்ப வேணாலும் உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு நொடி போதுங்க. அந்த ஒரு நொடியை தவற விட்டுறாதீங்க. பிரார்த்தனையை என்னைக்குமே நிறுத்திடாதீங்க. பிரார்த்தனைக்கு அதிக வலிமை உண்டு. அந்த பிரார்த்தனை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். அது என் அனுபவத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவையும் இதோட முடிச்சுக்கிறேன். பாபாவினுடைய துவாரகாமாய் வாசலை மிதிச்சவங்க யாருமே வெறுங்கையோட போனது கிடையாது, ஏமாந்து போனதும் கிடையாது, கெட்டு போனதும் கிடையாது அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இந்த துவாரகாமாய் வாசல் உங்க எல்லோருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. இந்த நிமிஷம் வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் அடுத்த நொடி நிச்சயமா இந்த துவாரகாமாய் வாசலை மிதிப்பீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே முக்தர்ஷன் வழியா பாபாவையும் பார்த்துக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான விளாகோடவும் மிராக்கலோடவும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.